நான் எந்திரிச்சு வந்தா என்ன பார்த்து உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற. நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒடி ஒளியிற அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, பிரதர் அப்படிங்கிற படத்துல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வைப்ல வந்து ஒரு பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து மக்காமிஷி அப்படின்ற ஒரு பாடல். ஸோ எனக்கு பாடல் கேட்டோட எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த படையப்பா படத்துல வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்பாஸ் வந்து உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. எனக்கு அதே மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த பாடலை கேட்ட உடனே தோணுச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாடல், ஒரு விண்டேஜ் ஹாரிஸ்னு சொல்ல, இப்ப இருக்கிற கரண்டான ஒரு இதுல வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயத்த வந்து அப்டேட்டடா பண்ணியிருக்காரான்னு சொல்ல. ஆனா அந்த வைப் ஒண்ணு பாடலோட ஸ்டார்டிங்லேயே வந்து போடுறாங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா படம் பேரே போடுறாங்க. அப்படிங்கும் போது சரியான ஒரு பாடல் பால் டப்பாவோட வாய்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து துருவ நட்சத்திரம்ல வந்து ஜான் அப்படின்ற ஒரு பாடல் வந்து பண்ணியிருந்தாரு அவங்க காம்போல. என்னை கேட்டா அதுவா இதுவான கேட்டா ஏன்னா அது சூப்பரா இருக்கும். அதுவா இதுவாதான் கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல் தான் அப்படின்ற மாதிரி சரியான ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் ஜெயராஜ் இதுக்கு மேல எவங்க குறைய சொல்ல முடியும். ஏன்னா அந்த லிஸ்ட்ல வந்து ஏஆர் அப்பப்போ வந்துட்டு போறாரு, இளையராஜா அப்பப்போ வந்துட்டு போறாரு. ஒரு சில மியூசிக் டைரக்டர்லாம் திடீர்னு வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் மட்டும் தான் கம்பேக்கே கொடுக்கலான்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. துருவ நட்சத்திரம் பாடல் நல்லா இருந்தாலும் கூட அவர் பேர் வந்து எங்கேயுமே ஒலிக்கல. அப்படின்னும் போது வரேன்டா திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சரியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல் வந்து எப்பவுமே ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டையும் அதே மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபியூஷனான ஒரு விஷயத்தையும் பயங்கரமா பண்ணாரு. அது வந்து இந்த பாடல் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாடலை பொறுத்த வரையில் ஒரு வெஸ்டர்ன் ரேப் சாங்ல அதுல வந்து ஒரு ஃபோக்கை வந்து எவ்வளோ அழகா ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு. பாடல் உண்மையாலே ஸ்டார்டிங் வைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல அந்த மக்கா மிஸ்ரி அப்படின்னும் போதே நம்ம டான்ஸ் ஆட வச்சிடும். பக்கா தியேட்டர் சாங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். செம்ம ஸ்டார்டிங் டு விட்டுன்னு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். அதே மாதிரி எனக்கு வீடியோ வந்து கரெக்டான கொரியோகிராஃபர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. சாண்டி உண்மையாலே வேற மாதிரியா இருந்துச்சு கொரியோகிராஃபி. ஏன்னா பாடல் வந்து ஒரு ரொம்ப கலோக்கியல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நக்கலான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஹியூமரா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணா அதில் வந்து சாண்டி வந்து பயங்கரமா கலக்கிடுவாரு. ஏன்னா ஸ்பெஷலாக எனக்கு அதில் பிடிச்சது என்னன்னா ஒரு லென்த்தியா பாடுற மாதிரி மூச்சே விடாம பாடுற மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும்போது பாடிட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உக்கார இது வந்து ஒரு மாதிரி சூப்பரா உள்ளூர் வெயில ஊர்கா எனக்குன்னு ஆட்டோ பாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காட்டிய பட்டின்னு வைபு கேத்த பாட்ட பாட்டி அங்கே செஞ்சலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஜெயம் ரவி வந்து உடம்பெல்லாம் கம்மி பண்ணிட்டு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா. லிட்டரலா வந்து எனக்கு எங்கேயும் காதல வந்து நன்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாரு அவரு கொடுத்த போர்ஷன்ல. எனக்கு அதை வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாடல் வேற மாதிரி. அதே மாதிரி பாடலோட எடிட்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. நான் சொன்னது அந்த லென்த்தான ஒரு செக்மெண்ட்டு அதை எடிட் வெர்ஷனா சூப்பரா பாடலும் ஸ்பீடு, ஸ்டெப்பும் ஸ்பீடு, கட்டிங்கும் செம ஸ்பீடு அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இனிமே இது போதும் தலைவா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பாடல் ரிசம்பிள் பண்ணாலுமே இது தனியாவே இருக்கு. ஏன்னா இந்த பாரம்பரியங்களை ஏத்தி அந்த மாதிரி ஒரு பீட்டா அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இஸ் பேக்.